Dear students, welcome to Classic NEET Academy. இப்போ நம்ம தல அஜித்தோட ஃபோட்டோ எதுக்கு போட்டிருக்கிறீங்க சார் அப்படின்னு கேட்கலாம். இப்போ தல அஜித் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரொம்ப ஹீஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் ஃபார்முலா 1 ரேஸ். அப்போ அந்த ஃபார்முலா 1 ரேஸுக்கும் நம்ம ஃபிசிக்ஸுக்கும் என்ன சம்மந்தம்? ஃபிசிக்ஸ் வித் ஃபார்முலா 1 ரேஸ் தான் இந்த வீடியோவோட முக்கியமான சாராம்சமே. பார்க்கலாமா? சரி, ஃபார்முலா 1 ரேஸ்னால் என்னென்னா, காரில் அதுக்குன்னே வடிவமைக்கப்பட்ட காரில் ரொம்ப குறுகிய இதில் வளைஞ்சு நிறைய இடத்துல போவாங்க. அதோட ட்ராக் இருக்கும், அதில் வளைஞ்சு போவாங்க. கரெக்டாக? சரி, இப்போ பாருங்கள், யூ கேன் ஜஸ்ட் see that. இப்போ இது ஒரு சின்ன வீடியோ நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், நிறைய கார்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வளைஞ்சு போகும். இந்த இடத்துல வளைஞ்சு போகும், நிறைய கார்ஸ் வந்து வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், இது ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். இந்த இடத்துல இந்த மாதிரி வளைஞ்சு போகிற இடம் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா, சில டைமில் இந்த கார் வந்து இந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலைன்னா அப்படியே வெளியில் போயிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்படி வருது இல்லையா, இந்த கார் வந்து இந்த மாதிரி வரும்போது, ஃபாஸ்ட்டாக வரும்பொழுது வெளியில் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த வெளியில் போனால் என்ன ஆகும் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், வெளியில் போனால் நிறைய ஆக்சிடெண்ட் ஆக சான்ஸ் இருக்குது இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அப்படியே வெளியில் வந்துடும், இந்த மாதிரி வெளியில் போயிடும். இந்த மாதிரி கார் வந்து அப்படியே அந்த கர்வ் எடுக்கும்போது பாருங்கள், தெரியுதா, கர்வ் எடுக்கும்போது அப்படியே வெளியில் போச்சுன்னா ஆக்சிடெண்ட் ஆகும். இப்போ நம்ம தல அஜித் கூட ஒரு டைம் அவர் ப்ராக்டிஸ் அப்போ வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், ப்ராக்டிஸ் அப்போ வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆச்சு. அது எதுவும் நடக்கலை. பட் என்ன கேஸ்னால், அந்த கர்வ் எடுக்கிறப்போ போய் வந்து கண்ட்ரோல் இல்லாமல், அந்த ஸ்பீட் கண்ட்ரோல் இல்லாமல் போய் மோதி அடிச்சிருச்சு. அப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த வீடியோ கூட பாருங்கள். இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து இதில் வந்து என்ன ஃபிசிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கர்வ் எடுக்கணும். நம்ம நீட் ஃபிசிக்ஸில் இந்த டாப்பிக்கே இருக்குது. அதாவது கர்வ்டு வித், ஆக்சுவலாக வந்து பேங்கிங் ரோட்ஸு, இட்ஸ் கர்வ்டு வித் கார் கர்வ்டு வித் த திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இந்த இடத்துல இந்த கார் வந்து இந்த இடத்துல கர்வ் எடுக்கும் பொழுது இது வெளியில் போயிடக்கூடாது, இந்த டைரெக்ஷனில் போயிடக்கூடாது. அப்போ இந்த டைரெக்ஷனில் போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை யார் சார் காப்பாற்றுவான்னா, இன்சைடில் ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகணும். ஆக்சுவலாக டுவர்ட் த சென்டர் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகணும். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு பேர். இந்த இடத்துல சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை யார் கொடுப்பா அப்படின்னா, நம்ம நிறைய இடத்துல ஃப்ரிக்ஷன்னால லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஃப்ரிக்ஷன் தான் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை கொடுக்குது. அப்போ ஃப்ரிக்ஷன் தான் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் கொடுக்குதுன்னா, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். இங்கே ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன, இதோட மாஸ் எம்னு சொன்னால் நம்ம எம்ஜின்னு சொல்லுவோம். இங்கே வந்து நார்மல் ரியாக்ஷன். இப்போ இந்த இடத்துல நார்மல் ரியாக்ஷன் ஈக்குவல் டு எம்ஜினா, அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு என் அப்படிங்கிறதுனால மியூ எம்ஜிங்கிறதான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு. ஓகேவா? அப்போது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸு இது ஈக்குவலாக இருக்கும். அப்போ மியூ எம்ஜி ஈக்குவல் டு, அதாவது மியூ எம்ஜி தான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், தட் மஸ்ட் பி ஈக்குவல் டு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். அப்போ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த காரோட வெலாசிட்டி, லீனியர் வெலாசிட்டி, அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், mv ஸ்கொயர்ட் பை ஆறு. எம்மையும் நம்ம வந்து கேன்சல் அவுட் பண்ணுறோம். அப்போது இந்த v ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு ஆர்ஜி வரும். அப்போ v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மியூ ஆர்ஜி வரும். இந்த ஸ்பீடில் தான் போகணும். உங்களுக்கு இதை விட அதிகமான ஸ்பீடில் போனீங்கன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அதாவது டயருக்கும் ரோட்டுக்கும் இருக்கிற ஃப்ரிக்ஷன் எவ்வளோ, அதோட அந்த டர்னிங் ரேடியஸ் எவ்வளோ, இன்ட்டு நம்மளோட ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த ஸ்பீடை தாண்டி போனீங்கன்னா இந்த கண்டிஷன் அதான் பார்த்தீங்கன்னா வி சேஃப்னு சொல்லுவாங்க. இது சேஃப் ஸ்பீட். அது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மியூ ஆர்ஜி இருக்கணும். இதை தாண்டி போனால் நீங்கள் பார்த்த மாதிரி கார் வந்து வெளியில் போய் ஆக்சிடெண்ட் ஆயிரும். அப்போ அந்த ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இந்த நாலேஜ் இருந்ததுன்னா கரெக்டாக கண்ட்ரோல்டாக நம்ம கார் ஓட்டிடலாம் அங்கே ஃபார்முலா 1 ரேஸில். இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஃபிசிக்ஸ் ஈஸியாக புரியும். இதில் சில இடத்துல என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து சில ஃபார்முலா 1 ரேஸில் வந்து கொஞ்சம் பேங்கிங் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இப்போது ஹில் ஸ்டேஷன்ஸ், இப்போ நம்ம வந்து ஏற்காடு ஊட்டி மாதிரி போனீங்கன்னா அந்த கர்வ் எடுக்கிற இடத்துல கொஞ்சம் இப்படி வளைச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் பேங்கிங்னு சொல்லுவோம். அந்த பேங்கிங் ஆஃப் த ரோடு இந்த மாதிரி பேங்க் பண்ணியிருப்பாங்க. அந்த ரோடு பாருங்கள், இந்த இடத்துல பேங்க் பண்ணியிருப்பாங்க. இவர் வர்றதை வந்து ஸ்கிட் ஆகி வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக பேங்க் பண்ணியிருப்பாங்க. அதையும் நம்ம படிக்கிறோம். இந்த மாதிரி அதான் இந்த ரோட்டை வந்து இந்த மாதிரி பேங்க் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போ வந்து ஃப்ரிக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இது வெளியில் போகாமல் இருக்கணும்னா ஃப்ரிக்ஷன் உங்களுக்கு இங்கே ஆக்ட் ஆகும். அப்போ அது 2 காம்போனண்ட்டாக பிரித்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இதில் அந்த மாதிரி பேங்க் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சேஃப் ஸ்பீடுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் இல்லாதப்போ ரூட் ஆஃப் ஆர்ஜி டேன் தீட்டா எப்படி இருந்தாலும் ஆர்ஜி வரும். ஒருவேளை ஃப்ரிக்ஷன் இருக்குது, இந்த மாதிரி பேங்கிங் பண்ணியிருந்தாங்கன்னா
வி சேஃப் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர்ஜி இன்ட்டு மியூ ப்ளஸ் டேன் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் மியூஎஸ் டேன் தீட்டான்னு வந்துடும். புரிஞ்சுதா? கிளியரா? இப்போ இதுதான் இந்த 3 ஃபார்முலா. முதல்ல நம்ம படித்தோம் இல்லையா, வி சேஃப் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மியூ ஆர்ஜி. இதை 3 வச்சு தான் நீட்டில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 2016 நீட்டில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்னது? எ கார் இஸ் நெகோஷியேட்டிங் எ கர்வ்டு ரோட் ஆஃப் ரேடியஸ் ஆர், த ரோட் இஸ் பேங்க்ட் அட் அன் ஆங்கிள் தீட்டா, த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூஎஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, இந்த மேக்ஸிமம் சேஃப் ஸ்பீட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ டேரெக்டாக இந்த ஃபார்முலாவே கேட்டிருந்தாங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்துங்க, ஆர்ஜி இன்ட்டு மியூ ப்ளஸ் டேன் தீட்டா பை 1 மைனஸ் மியூஎஸ் டேன் தீட்டா. இதுதான் ஆன்சர் கரெக்டாக வரும். இதை டிக் பண்ணோன்னா கரெக்டாகிடும். 2016 அப்புறம் இந்த கொஸ்டின் கேட்கல, இதில் கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம தல அஜித்தோட ஃபார்முலா 1 கார் ரேஸ்லேயும் நமக்கு ஃபிசிக்ஸ் இருக்குது. ஃபிசிக்ஸ் அவ்வளோ ஈஸி, சூப்பராக புரிஞ்சு படிச்சுக்கலாம்.